Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு வந்துட்டு வெங்காயத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நம்ம வெங்காயத்துல நிறைய ரெசிபிஸ் பார்த்துப்போம். வெங்காய பக்கோடா, ஆனியன் ரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்த்துப்போம். இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா ப்ளூமிங் ஆனியன். இதை வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்ல அதுவும் ரேரா தான் கிடைக்கும். இதை வீட்லயே எப்படி டேஸ்டியா சூப்பரா பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் ப்ளூமிங் ஆனியன் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை எடுத்து முன்னாடி பின்னாடி வெட்டாமல் தோலை மட்டும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பின்னாடி இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தை 4 ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான் நம்ம வெட்டிக்கலாம். இங்கே பாதியிலேருந்து வெட்டுங்க, இல்லைன்னா வெங்காயம் பிரிஞ்சிரும். 1 இப்போ இந்த நடுவில் இருக்க கேப்பில் 2 கீரல் இல்லைன்னா 3 கீரல் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வெட்டிக்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 கீரல் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெட்டுறப்ப இந்த கேப் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு பூ மாதிரி வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த மேல் பகுதி மேலே இருக்கணும். இப்படி வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த நடுவில் இருக்க பார்ட்டை வந்துட்டு நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தி வச்சு இப்படி சர்க்கிளாக இது பண்ணிங்கன்னா நடுவில் இருக்க பார்ட் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம கவனமாக வெட்டணும். இல்லைனா மொத்த வெங்காயமே பிரிஞ்சு வந்துடும். அந்த வேர் மட்டும் போகிற அளவுக்கு மேல் தாப்பில் மட்டும் கவனமாக வெட்டுங்க. கரெக்டாக அந்த வேர் மட்டும் போகிற அளவுக்கு வெட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரித்து விடணும். கவனமாக பிரித்து விடுங்க. இந்த மாதிரி எல்லா இதுலையுமே தனித்தனியாக வர்ற மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பிரித்து விட்டு ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம விரித்து வச்ச வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போட போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம சுடுதண்ணியில் போட்டால் வந்துட்டு அந்த எதல் இன்னுமே அழகாக பூ மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். அதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுப்பாட்டெலாம் நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வரும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம மசாலாவில் போடணும். இப்போ தண்ணி வடியட்டும், நம்ம அதுங்களை மசாலா பண்ணிட்டு வந்துடலாம். 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை மசாலாவில் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுங்களே வெங்காயத்தில் மசாலாவை கோட் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவில் கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி விரிச்சு விட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டு விடணும். அப்போ தான் எல்லா இடத்துக்கு நடுவுலையுமே வந்துட்டு மசாலா போகும். இப்போ எல்லா இடத்துலையுமே விரிச்சு விட்டு நல்லா மாவு படுற மாதிரி போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் இப்படி கவுத்தி விட்ருங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு முட்டைக்குள்ளே போட்டு எடுக்க போகிறோம். எக் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா முட்டையெல்லாம் இப்படி வடித்து எடுத்துருங்க. இப்போ திரும்பியும் நம்ம மாவில் போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். டபுள் கோட்டிங். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு வேகட்டும்.
இப்போ ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பரட்டி போட்டுடலாம். இப்போ நம்மளோட ப்ளூமிங் ஆனியன் 2 பக்கமுமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து எண்ணெய் வடையவும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ப்ளூமிங் ஆனியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு ப்ளூமிங் ஆனியன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு கொடுத்து சூப்பராக அசத்துங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.